You believe devil. I am the devil. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கான வீடியோவில் சாங் பேக் மன்வா எபிசோட் 31 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 30 எபிசோட நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்துருக்கு. நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் அந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடோட கண்டினியூஷனாக தான் வந்து காட்டுறாங்க. ஹீரோவும் அவனோட ஸ்வாட கையில் வச்சுக்கிட்டு 7 மாதம் வந்து நின்றுட்டு இருக்க. என்னம்மா பொண்ணு, நீ ஒன்றும் எனக்கு மேட்ச் எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து சொல்ல, வாயாமுறா வெண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அட்டாக் பண்றதுக்காக வந்து வருது. சரி, ஓகே, அப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அட்டாக் பண்றதுக்காக வந்து வரான். இந்த மாதிரி இவங்க சண்டை போட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டு, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மவுண்ட் ஆசெக்டுக்குள்ள வந்து கேட்டுக்கு வெளியே நின்று சண்டை போடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே செமையா வந்து கத்திட்டு வந்து இருக்கான். யாரா இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவனை வந்து பார்த்தது ஒரு குத்தமாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சென்டர்ல வந்து அட்டாக் பண்ணி அந்த பொண்ணை வந்து தள்ளி விட்டுறான். ஹீரோ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அதே இடத்துல வந்து நின்னவன் சும்மா அசால்ட்டாவெல்லாம் வந்து நிக்கல, ரொம்பவே யாராம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்கோட தான் வந்து நின்று இருக்கான். அந்த ஆள் அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து லேண்டே ஆகுறான், ரொம்பவே பொறுமையா. இதை நீங்க இப்ப ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சென்டர்ல வந்து லேண்ட் ஆக அந்த பொண்ணு நிக்க முடியாம மண்டி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ கொஞ்சம் ஸ்டாண்டர்டா வந்து நின்று இருக்கான். எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வந்து கேட்டுட்டு, இதுக்கு நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்றான். கிரேட் மாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுமே மண்டி போட்டுட்டு மரியாதை வந்து கொடுத்துட்டு இருக்க. என்ன மாஸ்டரா அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து பாக்குறான். பார்த்தவன் மனசுக்குள்ளவே, ஏன் இது வந்து ஒரு புத்தா செக்ட்னு தானே சொன்னானுங்க, ஆனா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே எதுக்காக வந்து சண்டை போடுறதுலயே வந்து குறியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அவனோட ஸ்வாட வந்து கொஞ்சம் கெட்டியமா வந்து பிடிக்கிறான். இது கண்டிப்பா சாதாரணமா வந்து முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா, டேய் வாடா சண்டை போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் செம மாசம் வந்து நின்று அட போடா வெண்ண அப்படின்ற மாதிரி அந்த கிழவனும் வந்து நின்று இருக்கான். அதாவது கிரேட் மாஸ்டர், நீ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கடா ஜூனியர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே கொஞ்சம் வில்லத்தனமா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொன்னவன் அடுத்த செகண்ட் அட்டாக் பண்ண வந்து வந்துட்டான் போல. ஹீரோவுக்கு உண்மையா வந்து புரியல, யாராம அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு வந்து இருக்கான். இந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்பீடா இருக்கிறதுனால என்னால கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிட்டு, அதுக்காக ஒன்றும் நான் வீக்கான ஆளெல்லாம் இல்ல, இந்த ஸ்வாட வச்சுக்கிட்டு இதை தாக்கு பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சேபர், இது ஸ்வாடா இருந்திருந்தா கொஞ்சம் ஈஸியா வந்து இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்றான். அந்த கிழவனுமே ரொம்ப அசால்ட்டா வந்து அட்டாக் பண்ணிட்டு வந்து இருக்கான், ரொம்பவே பொறுமையா. என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து பார்த்துட்டு இருக்க. பார்த்து அடுத்த செகண்ட் அந்த கிழவனும் பின்னாடி வந்து போயிடுறான் ஜம்ப் அடிச்சு. ஹீரோவும் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வந்து இருக்க. ஆமா, நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிழவனுமே வந்து கேட்டவன் அதோட ஒண்ணும் நிப்பாட்டல. நீ ஒரு ஸ்வாட யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து சேபரோட டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒண்ணு. ஆனா அதேவே நீ இந்த அளவுக்கு கொஞ்சம் ஈஸியா வந்து பண்ற அப்படின்னா நீ ரொம்பவே திறமையானவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன் அப்ரிஷியேட் வந்து பண்றான். அந்த மாதிரி அவனும் சொல்லிட்டு அந்த ஸ்வாட கொஞ்சம் கெட்டியா வந்து பிடிச்சிட்டு, உன்னால முடிஞ்சா உனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்வாடை எடுத்துக்கிட்டு என் கூட வந்து சண்டை போடு அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்ல, அதுக்கு ஹீரோ, பரவாயில்லையே இவன் நல்லா தான் வந்து என்ன அனலைஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மாஸ்டரா இருக்கிறதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்றான். எனக்கு வந்து புரியுது, உன்னை கூட வந்து சண்டை போட முடியாது அப்படின்ட்டு, அதுக்காக நான் ஒன்னும் ஸ்வாட்ல சண்டை போட மாட்டேன் அப்படின்னு நல்லா இல்ல, நான் உங்க ஸ்வாடை எடுத்து ஏன் உங்களவே அட்டாக் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இவ்வளவு நேரம் வந்து இருந்தேன். ஆனா இப்ப அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உன்னை தோக்கடிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்வாடை எடுத்து நான் அட்டாக் பண்ணி ஆகணும் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் அந்த ஸ்வாடை எடுத்துக்கிட்டு அவனுக்கு முன்னாடி வந்து நின்று இருக்க. அட வாடா, நீ என்னதான் பண்ணி கிழிக்க போற அப்படின்றத நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் கொஞ்சம் கேஷுவலா தான் வந்து நின்று இருக்கான். அடுத்த செகண்ட் பயங்கரமா வந்து ஷாக் ஆக, அதுக்கான ரீசன் வந்து ஹீரோ கையில இருக்கக்கூடிய அந்த ஸ்வாடு தான். ஜூனியர், நீ உன் கையில வச்சிருக்கிறது அந்த 9 ஸ்வாடு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வந்து பாக்குறான். அதுக்கப்புறமா ஹீரோ வந்து காமிச்சிட்டு, ஜூனியர் நீ வச்சிருக்கிறது அந்த 9 டிராகன் ஸ்வாட் தானே அப்படின்ற மாதிரிமே வந்து கேட்க, அதுக்கு ஹீரோ ஒண்ணுமே பேசாம கொஞ்சம் சைலண்டா தான் வந்து இருக்கான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேற ஒரு இடத்துல வந்து காமிச்சா, ஹெல்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோரை வந்து தட்டிட்டு ஒருத்தன் இருக்கான். அந்த இடத்துல உள்ள ஒரு பொண்ணுமே வந்து உக்காந்துட்டு இருக்க, டே டோர் ஓப்பன்ல தான் இருக்கு உள்ளவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து கூப்பிடுறாங்க. உள்ள வந்த ஒன்னும் சமயம் மூச்சு வாங்கிட்டே வந்து இருக்க, ஏன் எதுக்காக இவ்வளவு அர்ஜென்ட்டா வந்து ஓடி இந்த கொஞ்சம் மூச்சை பொறுமையா இழுத்து வாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் கேஷுவலா வந்து பேசிட்டு துணியை வந்து தச்சுக்கிட்டு வந்து இருக்காங்க. செக்ட் லீடர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே பதட்டத்திலேயே வந்து இருக்க. ஆமாண்டா நான் தான்டா, அது என்னடா சொல்றா, பொறுமையா சொல்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே ஜாலியா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, என்னையா சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்க்க, அந்த 9 டிராகன் ஸ்வாடை எடுத்துட்டு வந்தவனை நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வந்து
சொல்ல இந்த பொண்ணுக்கா சரியான ஷாக்கு. அதாவது வயசான கிழவி பொண்ணு இல்ல. இப்ப அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்ப ஹீரோ இருக்கிற இடத்துக்குள்ள வந்து பார்த்தா அங்க ஒரு 3 பேர் கையை தூக்கிட்டு வந்து நின்று இருக்கானுங்க. அச்சச்சோ பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு 3 பேர் வந்து பொருளை பேசிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து போக அங்க இருக்கக்கூடிய பொண்ணும் என்னடா மசமசன்ட்டு கொஞ்சம் சீக்கிரமா போங்கடா அப்படின்ற மாதிரி வந்து கத்திக்கிட்டு வந்து இருக்காங்க. ஜூனியர் எல்லாம் ஒன்னாலதான் கொஞ்சம் சைலண்டா இருக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல இருந்தவனும் சொல்ல ஏய் என் ஃபால்ட் எல்லாம் எதுவும் இல்லையா, நீ வேற என்ன பள்ளி என் மேல தூக்கி போடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளவே இது ஒண்ணும் என்னோட ஃபால்ட் இல்ல, ஏதோ அங்க உட்காந்துட்டு இருக்கான்ல அவனோட ஃபால்ட் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்றாங்க. ஆமா யார் இவன் மாஸ்டர் இந்த அளவுக்கு வந்து பதறாரு அப்படின்னா இவன் என்ன அந்த அளவுக்கு முக்கியமான ஆளா, இல்ல எனக்கு வந்து புரியல இவன் அந்த அளவுக்கு பெரிய ஆளா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலோட வந்து மனசுக்குள்ளவே வந்து நினைச்சு வந்து பாக்குறாங்க. இப்ப அந்த கிரேட் மாஸ்டரும் என்ன அங்க பார்வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து பார்க்க இந்த பொண்ணுக்கு சரியான பதட்டம். என்ன அங்க சத்தம், ஒரு கொஞ்ச நேரம் கூட உங்களோட கையை நீங்க தூக்கிட்டு ஸ்டடியா வந்து இருக்க முடியாதா, பேசிட்டே இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிரேட் மாஸ்டரும் பிடிச்சி செமையா வந்து கோவத்துல வந்து கத்த என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து சொல்றாங்க. அந்த இடத்துல பாவமா மூஞ்சிய வச்சுட்டு யார் இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செமையா கோவத்துல வந்து கத்திட்டு வந்து இருக்க ஜூனியர் அவன் வெறும் நார்மலான ஒரு பையன் தான், நீ கொஞ்சம் எதுவுமே பண்ணாம கொஞ்சம் சைலண்டா இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து கத்த ஐயோ நான் எதுவுமே பண்ணலையா, நீ கொஞ்சம் பேசாம இரு, திரும்ப அந்த ஆளு ஏதாச்சும் பார்த்து கத்தி விட போறான், அப்புறம் அவன் என்ன வெறும் நார்மலான பர்சனா அப்படின்ற மாதிரிமே வந்து கேக்குறாங்க. அந்த இடத்துக்கு குரங்கு மாதிரி யாரோ வந்து தாவிட்டு வந்து தாவிட்டு வந்தவங்க சடனா வந்து லேண்ட் ஆகும் போது அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கிரேட் எல்டருக்கு மரியாதைகள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரியாதை வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இல்ல கிரேட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் தான் அந்த 9 டிராகன் ஸ்வாட எடுத்துட்டு அந்த சின்ன பையனா அப்படின்ற மாதிரிமே வந்து கேக்குறாங்க அந்த ஹீரோவை பார்த்து. அதாவது அந்த ஹெல்டர் வந்து ஹீரோவை பார்த்து இவன் தான் அந்த 9 டிராகன் ஸ்வாட எடுத்துட்டு வந்தவனா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. யார் இவங்க, பாக்குறதுக்கு ரொம்ப சைலண்டா இருந்தாலும் இவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஆரா அப்படின்றது மாஸ்டர் கிட்ட இருந்து வரக்கூடிய அதே ஆரா மாதிரி சேம் சிமிலரா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரிமே வந்து பார்த்துட்டு அந்த கிரேட் எல்டரையுமே வந்து சேர்த்து வந்து பாக்குறான்.